சவால் விடுறது பெருசு இல்ல, ஜெயிச்சு காட்டணும். நீ திருந்தறதுக்கு இது கடைசி சான்ஸ். திரும்பி வரும்போதாவது திருந்தி வா. மேடம் ஒரு நிமிஷம் மேடம். மேடம், இந்த கேஸ்ல திடீர் திருப்பமா நீங்க கைதாகி இருக்கீங்களே, இத பத்தி என்ன சொல்றீங்க? சொல்லுங்க மேடம். நோ கமெண்ட்ஸ். வாங்க வாங்க. மேடம் மேடம், எதிர்பாராத திருப்பமா இந்த கேஸ் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜெயிச்சது நான் இல்ல, நீதி, நியாயம், நேர்மை. எப்பவுமே உண்மைக்கு தோல்வி கிடையாதுங்கிறதுக்கு இந்த கேஸ் மிகச்சிறந்த உதாரணம். மேடம், நீங்க கேஸ்ல ஜெயிச்சிட்டீங்க. நந்தினி மேடம் ஜெயிலுக்கு போறாங்க. ஆனா பாதிக்கப்பட்ட பெண்களோட எதிர்காலம் என்ன ஆகுது மேடம்? பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள் ஒவ்வொருத்தருக்கும் தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணமும், அவங்க முகத்தை பழையபடி கொண்டு வரதுக்கான மருத்துவ செலவையும் நானே ஏத்துக்கிறேன். 5 லட்சமா? அது மட்டும் இல்லாம அவங்க குவாலிஃபிகேஷனுக்கு ஏத்த மாதிரி எங்க கம்பெனில நான் வேலையும் கொடுக்கறேன். இத உங்க மூலமா அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். என்னைக்குமே நாங்க கஸ்டமர்ஸ்க்கு துரோகம் நினைக்க மாட்டோம். நாங்க எதுலயுமே எந்திரிங்க எந்திரிங்க. நந்தினி மேடம் பேச்சு கேட்டு உங்க மேல கேஸ் போட்டு பாவத்தை மூட்டை கட்டிக்கிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க மேடம், ப்ளீஸ் மேடம். உங்க மேல எனக்கு எந்த கோவமும் கிடையாது. பாவம், நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க உங்க சர்டிபிகேட்டோட நாளைக்கு வந்து என்ன ஆபீஸ்ல பாருங்க. சரிங்க சார். சரி, வரோம். தேங்க்யூ மேடம். நல்ல வேளை அருண், சரியான நேரத்துக்கு அந்த இன்ஜினியர் இழுத்துட்டு வந்த. இல்லனா இந்நேரத்துக்கு ஆதி ஜெயிலுக்கு போயிருப்பான். நான் எதுவும் பெருசா பண்ணலையே சித்தி. ப்ரோ மட்டும் அந்த இன்ஜினியரை பத்தி எதுவும் சொல்லலைன்னா எனக்கு என்ன தெரியும்? ஆமா ஆமா, ஆதி சொன்னதான் நாங்க செஞ்சோம். சரி, வாங்க போலாம். என் பார்வதி உள்ள வச்சல, இப்ப என்னாச்சு பாத்தியா? பார்வதி கையில இருந்த விலங்கு இப்போ உன் கையில. பார்வதி வந்த அதே போலீஸ் ஜீப்ல இப்ப நீ ஜெயிலுக்கு போற. வீட்டுக்கு வந்து பெருசா சவால் விட்ட. நான் இன்னைக்கு நீ சீல் வச்ச கம்பெனி ஓபன் பண்ண போறேன். இந்த சவால்ல நான் ஜெயிச்சிட்டேன். பெரியயா, என்ன பார்வதி? உங்களை காணோம்னு எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. அதான் நானும் தேடிட்டு வந்தேன். உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல பார்வதி. நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க பெரியயா. நான் தான் உங்களுக்கு ஜென்ம ஜென்மத்துக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன்.
வா சுந்தரம், நானே உன்னை வர சொல்லலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா, பார்வதி எங்க? வீட்ல இருக்குங்க ஐயா. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, கேஸ்னு பார்வதி எங்களுக்காக பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கா. ஆதிய ஜெயிலுக்கு போகாம காப்பாத்தினது பார்வதி தான். அதுக்காக பார்வதிக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் சுந்தரம். பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. உங்களுக்கு நாங்க இன்னன்னைக்கும் கடமைப்பட்டிருக்கோம். தேவைப்பட்டா நாங்க எங்க உயிரையே கொடுப்போம். அம்மா, என்ன சுந்தரம்? அது வந்துமா, சொல்லு சுந்தரம், எதுக்காக இப்படி தயங்குற? இந்த சுந்தரம் ஏன் இப்படி தயங்குறான்? இவன் காரணம் இல்லாம அகிலா முன்னாடி வந்து நிக்க மாட்டானே. ஒருவேளை தான் பொண்ணு ஜெயிலுக்கு போனதுக்காக ஏதாவது கேட்க வந்திருக்கானோ? ஐயோ, என்ன கேட்பானோ? நான் இப்படி சொல்றதுக்காக நீங்க தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்க கூடாதுமா. என்ன விஷயம் சொல்லு சுந்தரம். அது வந்து பார்வதி இனிமே இங்க வேலைக்கு வர வேண்டாமா. நான் வேலையை விட்டு நிறுத்திக்கிறேன். அப்பா, என்னாச்சு சுந்தரம்? எதுக்காக திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க? வேற என்ன, ஆதிக்காக பார்வதி ஜெயிலுக்கு போனது சுந்தரத்துக்கு பிடிக்கல போல இருக்கு. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்புறம் ஏன் நீ இப்படி வந்து சொல்லணும்? வனஜா, நான் எதுவும் பேசலக்கா, நீங்களே விசாரிங்க. சுந்தரம், அம்மா, நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ இன்னைக்கு ஒரு நாள் நல்லா யோசிச்சுட்டு நாளைக்கு வந்து உன் முடிவை சொல்லு போதும். சரிங்கம்மா, நான் வர்றேம்மா. வர்றையா? சரி சுந்தரம். என்னக்கா நீங்க, அந்த பார்வதி இங்க இருக்கிறதுனால அப்பப்ப குழப்பம் பிரச்சனை ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே தான் இருக்கு. நல்ல வேலையா சுந்தரமே வந்து அவன் பொண்ணை நிறுத்திக்கிறேன்னு சொல்லும் போது இதான் கிடைச்ச வாய்ப்புன்னு ஒத்துக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு நல்ல வாய்ப்பை இப்படி மிஸ் பண்ணிட்டீங்களேக்கா. வனஜா, எல்லாம் எனக்கு தெரியும். நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாத. உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பாரு. புரிஞ்சுதா? இதுக்கெல்லாம் இருக்குடி உனக்கு ஒரு நாள். ரொம்ப வலிக்குதாக்கா? போலீஸ் ரொம்ப அடிச்சிட்டாங்களா? முதல்ல அடிச்சாங்க. பெரிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டாரு. மினிஸ்டர் வரைக்கும் போன் பண்ணி பேசினாருடா. கோவத்துல ஸ்டேஷன்ல இருந்து ஒரு டேபிள் மேல ஒரு அடி அடிச்சாரு பாரு. டேபிளே உடைஞ்சு விழுந்துருச்சு. ஸ்டேஷன்ல இருந்து அத்தனை பேரும் பயந்துட்டாங்க. வனஜம்மா உன்னை தின்னாலே பெரிய ஆளை தாங்கிக்க முடியாது. உன்னை அடிச்சா உங்க பெரிய சும்மா விட்டுருவாரா? போலீஸா இருந்ததுனால டேபிள் அடைஞ்சிருக்கு. இல்ல அவங்க எல்லாரோடமும் புண்ணா இருக்கும். ஆமாண்டா கணேசா, நீ சொல்றது உண்மைதான். பெரியய்யாவோட கோவத்தை அப்பதான் நான் பார்த்தேன். பெரியவுக்காக நீ ஜெயிலுக்கு போற, போலீஸ் கிட்ட அடி வாங்குற. உனக்காக பெரிய போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போய் டேபிள் எல்லாம் உடைக்கிறாரு. ஆனா ரெண்டு பேருமே இன்னும் மனசுக்குள்ள இருக்கிறத வெளியே சொல்லிக்கவே மாட்டேன்றீங்க. நீ ஆரம்பிச்சிட்டியா ஓ ராமாயணத்த? அக்கா, நீயும் பெரியாவும் ராமர் சீதை மாதிரி. பார்வதி, அப்பா வராரு. அக்கா, அப்பா வந்துட்டாரு, சாப்பிடலாமா? நீங்க கை கால் முகம் கழுவிட்டு வாங்கப்பா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்ல, என்னப்பா? நாளையில இருந்து நீ வேலைக்கு போக வேண்டாம். என்னாச்சுப்பா? ஏன் திடீர்னு என்ன வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்றீங்க? அம்மா என்ன வேலைக்கு வர வேண்டாம்னு ஏதாவது சொன்னாங்களா?
இது அம்மா எடுத்த முடிவு இல்ல, நான் எடுத்த முடிவு. என்னாச்சுப்பா உங்களுக்கு? எதுக்காக நீங்க இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க? எல்லாம் உன் எதிர்காலத்தை மனசுல வச்சுதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இனிமே நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், வீட்டுல இருந்தாலே போதும். புரியுதா? நான் என்னப்பா தப்பு பண்ண? எதுக்காக எனக்கு இப்படி ஒரு தண்டனை? நீ எனக்கு கொடுத்த தண்டனையை விட இது ஒண்ணும் பெரிய தண்டனை இல்ல. என்னப்பா சொல்றீங்க? நான் உங்களுக்கு அப்படி என்ன தண்டனை கொடுத்தேன்? பெரிய தம்பியை காப்பாத்துறதுக்காக போலீஸ், கோர்ட்டு, ஜெயிலுன்னு நீ போயிட்டு வந்துட்ட. ஆனா உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுமா? உங்களோட இந்த முடிவு அம்மாக்கு தெரியுமாப்பா? இப்பதான் அம்மா கிட்ட இது விஷயமா நான் பேசிட்டு வர்றேன். அம்மா ஒரு நாள் யோசிக்கிறதுக்காக டைம் கொடுத்திருக்காங்க. என் முடிவுக்கு கண்டிப்பா அம்மா சம்மதம் சொல்லுவாங்க. அத பத்தி நீ கவலைப்படாத. பார்வதி, பெரியய்யா, பார்வதி, என்ன பெரியய்யா? எனக்கு ஒரு புதினா டீ வேணும். இதோ இப்ப போட்டு எடுத்துட்டு வரேன் பெரியய்யா. சரி, நான் கார்டன்ல ஷாமோட பேசிட்டு இருக்கேன். சரிங்க பெரியய்யா. டேய், எனக்கு பசிக்கல, உனக்கு பசிச்சா நீ போய் சாப்பிட்டு போ. போ. இன்னைக்கு அம்மா கிட்ட பேசி எப்படியாச்சும் என் காதலுக்கு சம்மந்தம் வாங்கிடணும். ஹாய் ஆதி. ஹாய்ப்பா. ஹாய்ப்பா. வா ஆதி, வா. உட்கார். அம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? என்ன விஷயமா பேசணும் ஆதி? அது வந்துமா, இவன் தயங்குறத பார்த்தா என்னமோ டவுட்டா இருக்கே. பேசணும்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு தயங்குனா எப்படி ஆதி? என்ன விஷயம் ஆதி? தயங்காம சொல்லு. அது அதான் அக்காவும் மாமாவும் மாத்தி மாத்தி கேக்குறாங்கல்ல, உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுப்பா. அது நான் பார்வதி விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
சரி, பார்வதி விஷயமா என்ன பேசணும் ஆதி? நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஏதாவது ஒண்ணுன்னா பார்வதி அவளை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம நம்ம நல்லதுக்காக துணிச்சலா முடிவெடுக்கிறா. அன்னைக்கு அப்படிதான் கோயில்ல தீர்த்தத்துல விஷம் கலந்திருக்குன்னு தெரிஞ்சோம் அவ உயிரை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம நம்ம எல்லாரையும் காப்பாத்தணும்ன்ற அக்கறையில பார்வதி எல்லா தண்ணியும் குடிச்சிட்டா. அந்த தீர்த்தத்துல கொஞ்சம் கூட விஷமே இல்லையா ஆதி? நம்ம ஹர்பல் பியூட்டி கம்பெனி விஷயத்துல நமக்காக போலீஸ்ல அரெஸ்ட் ஆகி லாக்அப்ல அடிபட்டு கோர்ட் கூண்டுல ஏறி நின்று நமக்காகவே தான் வாழ்க்கை அர்ப்பணிச்சிட்டு இருக்கிற பார்வதிக்கு எத்தனை செய்யணுமா? ஐயோ, இவன் என்ன எதுக்கோ அடி போடுற மாதிரி இருக்கே. ஏதாவது செய்யணும்னு சொல்றவன் கடைசியில பார்வதிய மருமகளாக்கணும்னு சொல்லுவானோ? நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் ஆதி. எந்த ஒரு பொண்ணுமே செய்ய முடியாத காரியத்தை எல்லாம் பார்வதி நமக்காக செஞ்சிருக்கா. நாம அவளுக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும். என்ன செய்யலாம் நீயே சொல்லு. ஐயோ, இவ என்ன பந்து அவன் கையிலேயே கொடுக்கறா? அவன் கோல் போட்டுட்டானா என்ன பண்றது? ஆமா ஆதி, இந்த விஷயத்துல பார்வதிக்கு நாம ஏதாவது செஞ்சே ஆகணும். என்ன பண்ணலான்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு, அப்படியே செஞ்சிருவோம். நான் அது எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வணக்கம் மேடம். வாங்க, உள்ள வாங்க. சாரி மேடம், டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டோம். அதான் கரெக்ட் டைமுக்கு வர முடியல. பரவாயில்ல, உட்காருங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். மேடம், நீங்க கேட்டபடி உங்க அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் சமமான நல்ல பாரம்பரியமிக்க குடும்பத்து பொண்ணுங்களோட போட்டோஸ் எல்லாம் இதுல இருக்கு மேடம். இதுல இருக்கிற பொண்ணுங்கள்ல உங்களுக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்க. இந்தாங்க. என்ன அகிலா, திடீர்னு பொண்ணுங்க போட்டோ ஆல்பம்? என்ன இதெல்லாம்? எல்லாம் நம்ம ஆதி கல்யாணத்துக்காக தாங்க. அகிலாவா கொக்கா? ஆதிக்கு வச்சா பாரு சூப்பர் ஆப்பு. என்னக்கா நீங்க எங்க யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி செஞ்சிட்டீங்க? பொண்ண ஆதி செலக்ட் பண்ணி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் சொல்லலாம்னு நினைச்சேன். பொண்ண ஆதி செலக்ட் பண்றதா? என்னக்கா நீங்க? சொல்றேன் ஆதி, நீ 2 நாள் டைம் எடுத்துக்கோ. இந்த ஆல்பத்துல இருக்கிற பொண்ணுங்கள்ல உனக்கு பிடிச்ச பொண்ண நீயே செலக்ட் பண்ணு. நீ செலக்ட் பண்ற பொண்ணு கூட 30 நாள்ல உனக்கு கல்யாணம். சரியா?